எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோவில் என்னோட ஹேர் கேர் ரொட்டீனை தான் பார்க்க போகிறோம். என்னோட ஹேரை நான் எப்படி மெயின்டைன் செய்கிறேன் அப்படின்னு உள்ளதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஹானஸ்ட்டாக நான் என்ன செய்கிறேனோ அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஆனால் நான் சொல்கிறது நான் செய்கிறத தான் சொல்கிறேன். நீங்கள் இதே தான் ஃபாலோ செய்யணும் அப்படின்னு நான் எப்போதுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஹேராக இருந்தாலும் சரி, ஸ்கேல்பாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஒத்துக்கும், ஒருத்தங்களுக்கு ஒத்துக்காது. விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வேணும்னா ட்ரை செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் டெய்லி பாத் எடுத்துப்பேன். எனக்கு இப்போ ஃபீவர் இருக்குது அப்படின்னாலும் நான் பாத் எடுத்துப்பேன். அதுவும் நார்மலான டேப் வாட்டரில் எடுத்துப்பேன். எனக்கு பாத் எடுத்துக்கல அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி சோம்பலாக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் இருக்காது. ரொம்ப நிறைய நாள் நோயாளியாக இருந்தது மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ எனக்கு ஃபீவர் இருக்குது, லைட்டாக ஃபீவர்னால் அதெல்லாம் குளிச்சுடுவேன். ஓகேவா? ஆனால் ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது, என்னால் சுத்தமாக முடியலை அப்படின்னா ஒரே ஒரு நாள் தலைக்கு குளிக்க மாட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் டே திரும்பவும் பாத் எடுத்துப்பேன். ஓகேவா? எனக்கு அது ஒத்துக்குது. ஆனால் எல்லாருக்கும் இது ஒத்துக்குமான்னு தெரியல. ஒரு சிலருக்கு வீக்லி ஒரு நாள் தான் தலையில் குளிச்சுப்பாங்க. ஒரு சிலர் ஒரு நாள் விட்டு அது ஒவ்வொருத்தரோட விருப்பங்கள். ஓகேவா? இதுதான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நான் அப்படியே பழகுனதுனால எனக்கு அப்படி செய்யாமல் இருந்தேன் அப்படின்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? ஹேர் ஆயில் ரொட்டீன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் ஹேர் ஆயில் அப்ளை செஞ்சுப்பேன். மண்டே என்ன பண்ணுவேன் அப்படின்னா கோகோனட் ஆயில் எடுத்துப்பேன். அதுக்கு கூட கொஞ்சமாக செம்பருத்தி ஆயில் சேர்த்துப்பேன். நெக்ஸ்ட்டு ஆமணக்கு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, ஆமணக்கு எண்ணெயிலையும் கொஞ்சமாக சேர்த்து 3 ஆயிலையும் மிக்ஸ் செஞ்சு என்னோடய ஸ்கேல்பில் நல்லபடியாக அப்ளை செஞ்சுப்பேன். மசாஜ் நல்லா செய்வேன். ஓகேவா? அந்த ஃபிங்கரோட டிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நல்லபடியாக மசாஜ் செஞ்சுப்பேன். எப்போதுமே நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை செய்கிறீங்க அப்படின்னா மசாஜ் ரொம்ப முக்கியம். மசாஜ் செய்யாமல் சும்மா அப்படி அப்ளை செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் இருக்காது. ஹேரோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்கி சாஃப்ட் ஸ்மூத்தாலாம் இருக்காது, சும்மா ஏதோ அப்படி இருக்கும். நம்ம எவ்வளோ கேர் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நம்மளோட ஹேரும் நல்ல ஹெல்த்தியான ஹேராக இருக்கும், ஸ்கேல்ப்புக்கும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் மசாஜ் செய்கிறதுனால. மசாஜ் எல்லாம் நல்லபடியாக ஸ்கேல்ப்பில் செஞ்சதுக்கு பிறகு என்னோட ஹேர் லென்த்தில் ஃபுல்லாக அப்ளை செஞ்சுப்பேன். ரூட்லேருந்து டிப் வரைக்கும் ஃபுல்லாக ஆயிலாக தான் இருக்கும். கொஞ்சமாக ஆயிலெல்லாம் யூஸ் செய்ய மாட்டேன், கொஞ்சம் நிறைய ஆயில் யூஸ் செஞ்சுப்பேன். யூஸ் செஞ்சு ஹேரில் கிளிப்பு வச்சு போட்டுப்பேன். ஓகேவா? ஒரு 2 hours அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்சுருவேன். நான் யூஸ் செய்கிற ஷாம்பு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் யூஸ் செய்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கிற நேரமே யூஸ் செய்கிறது, அது அப்படியே பழகிருச்சு. ஓகேவா? நான் வேறு ஏதாவது ஷாம்பு நியூவாக ட்ரை செஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஹேர் ஃபால் வருது, ஹேர் ஒரு மாதிரி ரஃப் ஆகுது, எதுவுமே ஒத்துக்கலை. அதுக்கப்புறமா திரும்பவும் நான் கிளினிக் ப்ளஸ்ஸே யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் என்னோடய ஹேருக்கு ஒரு உயிர் வந்தது மாதிரி இருக்கும். மண்டே ஹேர் ஆயில் அப்ளை செஞ்சுட்டேன். டியூஸ்டே எதுவுமே செய்ய மாட்டேன். வெனஸ்டே என்னோடய ஹேரில் ஒரு ஹேர் பேக் அப்ளை செஞ்சுப்பேன். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெந்தயத்தை யூஸ் செய்வேன். நான் ஏற்கனவே DIY வீடியோ போட்டிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். வெந்தய பொடியை வாட்டரில் மிக்ஸ் செஞ்சு அதுக்கு கூட கொஞ்சம் கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் செஞ்சு என்னோடய ஸ்கேல்ப்லேருந்து ரூட் வரைக்கும் நல்லபடியாக அப்ளை செஞ்சுப்பேன். அப்ளை செஞ்சு ஒரு 1/2 hour இல்லை 1 hourக்கு அப்புறமா ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்சுருவேன். தேர்ஸ்டே எதுவுமே செய்ய மாட்டேன். ஃப்ரைடே நைட்டில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆமணக்கு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, ஆமணக்கு எண்ணெயை கொஞ்சமாக என்னோட ஃபிங்கரோட டிப்ஸில் கொஞ்சம் படுகிற விதமாக எடுத்து ஸ்கேல்ப்பில் நல்லபடியாக மசாஜ் செஞ்சுப்பேன். ஹேர் லென்த்தில் அப்ளை செய்ய மாட்டேன். ஏன்னா நைட் டைமில் நான் ஹேர் ஆயில் அப்ளை செய்கிற நேரம் ஹேர் ஆயில் என்னோடய ஃபேஸில் பட்டுச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ப்ராப்ளம் வரும். அதனால லென்த்தில் அப்ளை செஞ்சிக்க மாட்டேன். என்னோடய ஸ்கேல்ப்பில் மட்டும்தான் நான் அப்ளை செஞ்சுப்பேன். நல்லபடியாக மசாஜ் செய்வேன். ஓகேவா? ஒரு 5 minutes அது நல்லபடியாக ஃபுல்லாக ஸ்கேல்ப்பில் மசாஜ் செய்வேன். எனக்கு இந்த ஆமணக்கு எண்ணெயை நான் யூஸ் செய்கிற நேரம் ஹேர் க்ரோத் ஆகுது, புதுசான ஹேர் நிறைய வருது, ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகுது. எனக்கு குட்டி குட்டியாக ஹேர்லாம் நான் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் இப்படி எடுத்து மாற்றி விட்டுக்கிட்டேன். நிறைய ஹேர் வளரும். ஓகேவா? நமக்கு நல்ல மசாஜ் எல்லாம் கொடுத்து நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு எந்த ஆயில் சூட் ஆகுதோ அதை யூஸ் செய்கிற நேரம் நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அதுக்கப்புறமா மார்னிங்கில் கொஞ்சம் ஹேரோட லென்த்லேயே ஆமணக்கு எண்ணெய் யூஸ் செஞ்சுட்டு ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்சுருவேன். எப்போதுமே ஷாம்பு யூஸ் செய்கிற நேரம் டைரெக்டாக என்னோடய ஹேரில் அப்ளை செய்ய மாட்டேன். மக்கில் 1/4 mug அளவு வாட்டர் எடுத்துப்பேன். அதுக்கு கூட எனக்கு எந்த அளவு ஷாம்பு வேணுமோ அந்த அளவு ஷாம்பு எடுத்து மிக்ஸ் செஞ்சு ஒரு நுர மாதிரி வரும். அதுக்கு பிறகு அந்த வாட்டரோடு சேர்த்து அப்ளை செஞ்சுப்பேன். என்னோடய ஹேருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, ஸ்கேல்ப்பும் க்ளீனாக இருக்கும், ஹேரும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இதுதான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன். ஓகேவா? இதே ப்ராசஸை நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு வீக்கும். அதுக்கப்புறமா மந்தில் ஒரு நாள் நான் வந்து கண்டிப்பாக ஹேர் டை யூஸ் செய்வேன். எனக்கு க்ரே ஹேர் இருக்குது, அதனால் நான் ஹேர் டை வந்து யூஸ் செய்வேன். நான் யூஸ் செய்கிறது கார்னியரோட ஹேர் டை. ஆனால் நிறைய பேருக்கு அது வந்து ஒத்துக்கலை. ஓகேவா? என்னோடய ஃப்ரெண்டுக்கு கூட ஒத்துக்கலை. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இதை யூஸ் செஞ்ச ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது, சுத்தமாக ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆனால் நல்லபடியாக ஒத்துக்குது. அந்த கார்னியரோடது யூஸ் செய்கிற நேரம் மட்டும்தான் எனக்கு ஹேர் ஃபால் வந்து கம்மியாக இருக்குது, கலரும் நல்லபடியாக ஸ்டே ஆகுது. அது எனக்கு அப்படி ஒத்துக்குது. ஆனால் உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் எனக்கு க்ரே ஹேர் வர்றதுக்கு காரணம் நிறைய கலரிங் யூஸ் செஞ்சுருக்கிறேன். ஓகேவா? எனக்கு முன்னாடியெல்லாம் ப்ரௌன் கலரில் ஹேரை மாற்றிக்கணும், அப்புறமா ரெட் கலரில் மாற்றிக்கணும், கலராக வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஃபஸ்ட்டெல்லாம் அந்த அளவு தான் வந்து ஹேர் வச்சுப்பேன். கொஞ்சம் லைனெல்லாம் ஹேர் கலர் பண்ணுறதெல்லாம் ஃபேஷனாக இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த நேரம்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப கெமிக்கல்னு தெரிஞ்சே எனக்கு வந்து அந்த கலர் வேணும், அதுக்காக நான் வந்து யூஸ் செஞ்சுட்டேன். அதுக்கு பின்விளைவு இவ்வளவு இருக்குன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஹேர் டேமேஜும் ஆனது உண்டு. டேமேஜ்லேருந்து ரிக்கவர் செஞ்சுட்டேன். ஆனால் அந்த க்ரே ஹேர் குயிக்காக வர்றதுக்குள்ள ஒரு தன்மையை கொடுத்துடும். ஓகேவா? அது அந்த அளவு நல்லது கிடையாது, ரொம்ப டேமேஜ் எல்லாம் ஏற்படுத்தும். அது இப்போ தெரியுது. அந்த நேரம் தெரிஞ்சாலும் அதை ஏற்றுக்கிறதுக்குள்ள ஒரு மனநிலைமை இல்லாமல் இருந்துச்சு. ஒரு ஆசை, எப்படியாவது அந்த ஹேரை வந்து கலரை சேஞ்ச் பண்ண வச்சிடணும் அப்படின்னு, அதுக்காக அப்படி செஞ்சது. இதுதான் என்னோடய ஹேருக்கு நான் யூஸ் செய்கிற ப்ராடக்ட்டும் மெத்தடும், இவ்வளவுதான். ஓகேவா? ஆனால் நம்ம என்ன தான் நம்மளோட ஹேரில் ஆயில் அப்ளை செஞ்சாலும் சரி, இல்லை எவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ப்ரோட்டீன் இருக்கிறது மாதிரி நீங்கள் ஃபுட் எடுத்துக்கணும். எக் எடுத்துக்கலாம். கொண்டைக்கடலை இருக்குது பார்த்தீங்களா? அதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, அது கூட சாப்பிடலாம், ஹேருக்கு ரொம்ப நல்லது. பாதாம் எல்லாம் சொல்கிறாங்க, பாதாமும் சாப்பிடலாம். ஆனால் எல்லாராலையும் பாதாம் எல்லாம் வாங்க முடியாது. ஓகேவா? ரொம்ப மணி அதிகமாக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் எக்கு இல்லை இந்த கொண்டை கடலை இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் இருக்கும்ல, அந்த கடலை வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ப்ரோட்டீன் நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லை, வேறே நிறைய ஃபுட்டு ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்ற நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். எப்போதுமே யாராவது வந்து ஹேருக்கு ஹேர் ஆயிலெல்லாம் வந்து அவசியமே கிடையாது, ஹேர் ஆயில் பலனே இல்லை, இப்போ எல்லாம் வந்து சீரம் தான் யூஸ் செய்யணும் ஹேருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பிலீவ் செஞ்சு அதுபடி செய்யாதீங்க. ஓகேவா? எப்போதுமே ஹேர் ஆயில் மாதிரி பெஸ்ட்டு எதுவுமே இருக்காது. ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் செய்கிற நேரம் உங்களோட கண்ணுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி கிடைக்கும். ஸ்கேல்பெல்லாம் ஒரு மாதிரி சூடாகாது. ஓகேவா? ஸ்கேல்பெல்லாம் சூடாகிறதுனால தான் ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளும் இருக்காது. யார் என்ன சொன்னாலும் ஹேர் ஆயில் அப்ளை செய்யுங்க. ஓகேவா? அதுக்கு நாள் ஃபுல்லாக ஹேர் ஆயில் அப்படியே தலையில் வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 2 hours, குறைஞ்சது ஒரு 2 hours வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்சுக்கலாம். ஹேர் க்ரோத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும். இதுதான் நான் ஃபாலோ செய்கிற மெத்தடு, உங்கள்கிட்ட வந்து ஷேர் செஞ்சுருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.